நேர்காணலில் நான் இன்று சந்திப்பது கோட்டைக்கல்லாரைச் சேர்ந்த மார்க்கண்டு நடராஜா, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி. அது மாத்திரமல்ல, அண்மையிலே பொது வேட்பாளர், பொது கட்டமைப்பினூடாக பொது வேட்பாளரை தெரிவு செய்து அந்த பொது வேட்பாளருக்காக வெற்றிக்காக தொடர்ச்சியாக பாடுபட்ட ஒருவர். அந்த வகையிலே மாவன நடராஜா அவர்களை இன்று 3வது தடவையாக இந்த நேர்காணலில் சந்திக்கின்றேன். அன்றும் இன்றும் பார்க்கின்ற போது ஒரு சிறு வித்தியாசம் இருக்கின்றது. அந்த 2 தடவை நேர்காணலிலும் ஜனாதிபதி தேர்தல்கள் நடக்கிற பிரச்சார நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்தில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்திருந்தார். ஆனால் இன்றைய நாள் தேர்தல் முடிந்த பின்பு இன்று அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்றார். ஆகவே கடந்த 2 நேர்காணலிலும் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் இன்றைக்கு உங்களை நேர்காணுகின்ற இந்த நேரத்திலே ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்காவும் அவர்களும் இருக்கின்றார்கள். தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த தேர்தலிலே மாற்றம் ஒன்றே மாறாதது என்கின்ற அந்த சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லுகின்ற அந்த 2 வேர்டும் சிலர் சொல்வார்கள் சிஸ்டம் சேஞ்ச் என்று, சிலர் சொல்வார்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்கின்ற வகையில் அந்த தேர்தல் முடிவானது முடிவடைந்திருக்கின்றது. அந்த வகையில் ஜனாதிபதியாக ஜேவிபி கட்சியைச் சேர்ந்த அனுர்குமார் திசாநாயக்கா அவர்கள் பதவியேற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். ஆகவே இந்த நடந்து முடிந்த அந்த ஜனாதிபதி தேர்தலின்படி ஜனாதிபதியாக அனுர்குமார் திசாநாயக்கா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மையிலே அனுர்குமார் திசாநாயக்கா அவர்கள் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றது நீங்கள் சொன்ன சிஸ்டம் சேஞ்ச், ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். என்னென்று சொன்னால், கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகள் அத்தனை பேரும் எமது மக்களை பொறுத்தவரையில் மக்களுக்கு ஆதரவுகளை பெற்றவர்கள் இருந்தார்கள், மக்களை எதிர்த்தவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் அவர்களின் ஆட்சி காலத்திலே தமிழ் மக்களுக்கான எதிர்வித பிரச்சனைகளும் தீர்க்கப்படாமல் இழுத்தடித்து கொண்டதுதான் வரலாறு. அந்த வரலாறை மாற்றும் நோக்கில்தான் நாங்கள் எமது தமிழர்கள் சார்பில் பொது கட்டமைப்பில் அரியநேத்திரன் என்பவரை நாங்கள் நிறுத்தியிருந்தோம். அதன் அடிப்படையில் இலங்கையிலே கிட்டத்தட்ட 2,26,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று அரியநேந்திரன் அவர்கள் கன்னி முயற்சி, இந்த பொதுக்கட்டமை கன்னி முயற்சியிலே ஒரு வெற்றியை தந்திருக்கின்றார். அதே போன்று இந்த தேசிய பரப்பிலே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றார். அவர் ஒரு இள வயதுடைய ஜனாதிபதி என்று நான் நினைக்கின்றேன். இந்த ஜனாதிபதிகளிலே துடிப்பானவர், மிடுக்கானவர். அவர் கொள்கையில் இருந்து மாறமாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இருந்தாலும் அவருக்கு நாங்கள் இதனூடாக ஒரு செய்தியை சொல்லுகின்றோம். கடந்த காலங்களில் அந்த ஜனாதிபதிகள் விட்ட தவறுகளை உங்கள் காலத்தில் அவ்வாறு செய்யாமல் நீதியான நியாயமான ஒரு தமிழ் மக்கள் ஏற்கக்கூடிய, இலங்கையிலே சகல ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு உன்னத நிலையை ஏற்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதனூடாக எமது மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து அவரை வாழ்த்துகின்றேன். ஆகவே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க எமது இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி, ஆகவே எமது ஜனாதிபதி. அந்த வகையிலே நாங்கள் வாழ்த்து தெரிவிக்க வேண்டியது அவசியம். அதேபோன்று பார்க்கின்ற போது நீங்கள் தற்போது குறிப்பிட்ட, அதாவது கடந்த காலத்திலே ஜனாதிபதிகள் விட்ட தவறுகள் இல்லாமல் புதிய ஒரு யுகத்தில் அனைத்து இனங்களையும் அணைத்து கொண்டு அனைவரும் சமம் என்கின்ற முறையில் உங்களுடைய கடமைகள் தொடர வேண்டும் என்கின்ற விடயத்தை நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி, அதே போன்று பொது கட்டமைப்பினுடைய உறுப்பினர் என்ற வகையில் தெரிவித்திருக்கின்றீர்கள். அதுதான் உண்மை. உண்மையாக பார்க்கின்ற போது அவர் ஒரு பல்கலைக்கழக பட்டதாரி, அதாவது பௌதிகவியல் நான் நினைக்கின்றேன் விசேஷத்துவம் பெற்ற ஒரு பட்டதாரியாக இருக்கின்றார். அவர் மாத்திரமல்ல, பிரதம மந்திரியாக பதவியேற்க இருக்கின்ற அந்த பெண்மணி கூட ஒரு டாக்டரேட், அதாவது PhD பட்டம் பெற்றவர். ஆகவே அவர்களுடைய அமைப்பில் இருக்கின்ற பலரும் மிகவும் கல்வி புலத்தைச் சேர்ந்தவர்கள். பொதுவாக பார்க்கின்ற எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. இந்த ஞாபகம், அதாவது 1987ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன், 86, 87ஆம் ஆண்டு காலப்பகுதி. அந்த காலப்பகுதியிலே எனக்கு ஜேவிபி பற்றி நன்றாக தெரியும். காரணம் என்னவென்றால் இதை சொல்லுவதிலே தவறும் இல்லை.
உங்களுடைய கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் இருந்திருந்தார். அவருடைய பேர் தான் குகன் கிட்டா. அவர் கணவதி பிள்ளை டீச்சரினுடைய மகன். அவர் ஹாடியிலே படித்திருந்த NDT அக்ரிகல்ச்சர் செய்த காலம் அது. அந்த காலத்திலே நானும் அங்கு கல்வி வெட்டியிருந்தேன். அந்த நேரத்தில் குகன் கிட்டாவுடன் மிகவும் நெருக்கமான நண்பர்களாக இருந்தவர்கள் எனது காலனி வீட்டிற்கு வந்து அழைத்து வந்திருந்த ஞாபகம் எனக்கு வந்து எங்கள் அம்மா உணவு கொடுத்த ஞாபகம். அந்த வகையிலே தான் எனக்கு பின்பு நாட்கள் செல்லும்போது இவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டேன். அவருடைய நண்பர்கள் யார். அதிலே முக்கியமான ஒருவர், அவர் தற்போது இருவர் உயிருடன் இல்லை. ஒருவருடைய பெயர் மாத்தரை ஹத்மனைச் சேர்ந்த ஜகத் நந்தனிய. அதேபோன்று குருநாகலை அதேபோன்று பாணந்துறையைச் சேர்ந்த கபில ஹெட்டிகேவகி. இவர்கள் இருவருமே உயிருடன் இல்லை. அதுபோல் இன்னும் ஒருவர் குருநாகலைச் சேர்ந்தவர் ரவீந்திர கருணாரத்ன. அது போன்றவர்கள் எல்லாம் அந்த அமைப்பில் இருந்திருந்தார்கள் அன்று. அந்த நேரத்திலே உங்களுடைய கல்லாரைச் சேர்ந்த நான் கூறிய கிட்டா குகன் அவர்களுடைய மிக நெருக்கமான நண்பர். அவருடைய ரூமில் இல்லாமல் அவர் ஹாடியில் ஹோஸ்டல் இல்லாமல் இருந்தது. அந்த வகையில் எனக்கு அவர்களை பற்றி தெரியும். மீண்டும் நான் அந்த ஜகத் நந்தனிய மாத்திரை ஹக்மனை சேர்ந்தவரை நான் சந்தித்தது கண்டி பஸ் ஹோல்டிலே. நான் அதற்கு பின்பு அதற்கு முதல் நடந்த விடயங்களை நான் இத்துடன் முடிக்கிறேன். அந்த வகையில் எனக்கு JVPயை பற்றி நன்கு தெரியும். அது மாத்திரமல்ல, நான் நினைக்கிறேன் 1987ஆம் ஆண்டு காலப்பகுதி அவர்கள் நான் கூறியவர்கள் அங்கே குவனோடு ஹாடி ஹோஸ்டலில் இருந்த நேரம் எனக்கு ஞாபகத்தில் வருகின்றது. அதனால் தான் அந்த நேரத்தில் JR ஜெயவர்தனாவுடைய இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது ராஜீவ் காந்தி இலங்கைக்கு வந்திருந்தார். அந்த நேரத்தில் தான் ஒரு அவருடைய அணிவகுப்பு மரியாதை நடைபெறுகின்ற போது ஒரு நேவி ஒருவர் ராஜீவ் காந்தி அவர்களை தாக்குகின்றார். அந்த விடயம் உங்களுக்கு தெரியும். அந்த காலம் அது ஒரு மிகவும் இக்கட்டமான காலத்திலே கல்வியேற்ற காலம் என்பதற்காகத்தான் அதை சொல்லுகின்றேன். அந்த வகையிலே பார்க்கின்ற போது எனக்கு அவர்களை பற்றி நன்கு தெரியும். அவர்கள் கொள்கைகள் நன்கு தெரியும். உண்மையாகவே கல்வி புலத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் கல்வி புலத்தை சேர்ந்தவர்கள் என்பது நீங்கள் கூறியது வந்து கல்விப்பது. அந்த வகையிலே அவர்கள் அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தற்போது ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். அதே போன்று பிரதம மந்திரி, அதே போன்ற அமைச்சரவை ஒன்று அமைக்கப்படும். அவருடைய எதிர்கால நடவடிக்கைகள் நன்றாக தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது அவ்வாறு இருக்க இந்த பொது கட்டமைப்பு சார்பிலே மிகவும் இக்கட்டான சூழ்நிலை. நீங்கள் வேட்பாளரை நிறுத்தியிருந்தனர், பல விமர்சனங்கள் வந்தன. ஆனாலும் நீங்கள் சலிக்காமல் அந்த பாதையிலே சென்று அவருடைய வெற்றிக்காக நீங்கள் கூடிய அளவு பாடுபட்டவரால் அது எனக்கு நன்றாக தெரியும். அந்த வகையிலே மற்றவர்கள் எதிர்பார்த்ததை விட கணிசமான வாக்குகளை அதாவது பாக்கிச்செல்வம் மரியநேத்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பொது வேட்பாளராக இருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு வாக்குகளை பெற்றார்கள் என்கின்ற அந்த பிரேக் டவுனை கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களுடைய உண்மையிலே இந்த பொது வேட்பாளர் நிறுத்திய வேலை பலர் அது தேவையில்லாத வேலை, பலிக்கடாக்கிற வேலை, அது தமிழர்களுக்கு ஒத்து வராத வேலை. குறிப்பாக சுமந்திரன் என்ற MP மேடையில் ஏறி இதை நான் முற்றாக தோற்கடிப்பேன், இவர்களுக்கு நான் வெல்ல விட மாட்டேன் என்று கற்பித்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இன்று கூட ஒரு செய்தியை போடுகிறார். தமிழ் பொது வேட்பாளர் என்ற விசப்பரீட்சை படு தோல்வி. உண்மையில் சுமந்திரன் நான் போட்டிருக்காரு. உண்மையில் அவர் வெற்றி தலைவலிய வேண்டும், அல்லாட்டி அரசியலிருந்து ஒதுங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அவர் எடுத்த வாக்குகள் 2,26,000 வாக்குகள் தமிழ் மக்கள் எந்த அபிவிருத்தியோ, எந்த பொருள் வேண்டியோ, அல்ல தொழில் வேண்டியோ, அல்ல எந்த கையூட்டலை ஏற்றுக்கொண்டோ வாக்களிக்கவில்லை. அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு தண்ணீர் கூட நாங்கள் வழங்கவில்லை. அந்த மக்கள் உணர்வோடு, உற்சாகத்தோடு, தமிழ் இனத்தின் பற்றுறுதியோடு தாங்களாக வழியே வந்து இந்த வாக்குகளை அளித்தார்களே ஒழிய இது தோல்வி அல்ல. இது தோல்வி என்று சொல்லுகின்ற அந்த சுமந்திரன் அவர்கள் ஒன்றை உணர வேண்டும். தான் எடுக்கிற அந்த மூட்டுத்தனமான நடவடிக்கைகள் கொடுத்த பதிலடி தான் இது. இதை வெட்கி தலைமுறைய வேண்டும் அவர்கள். பார்க்க எப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். அதாவது தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம், ஒருவர் ஒன்றை கூறுவார், ஒருவர் திரும்புவாங்க, போவார், மாறுவார்கள், பல டீலியல் எல்லாம் நடந்தன. அதெல்லாம் நான் இங்கே ஒவ்வொன்றாக கூறுவேன். அந்த விடயங்கள்லாம் உங்களுக்கு நன்கு தெரியும். அவை கடந்தவைகளாக இருக்கட்டும். அந்த இதிலே தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பது என்கின்ற முடிவிலே அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதை உங்களுடைய கட்டமைப்பு, உங்களுடைய தமிழரசு கட்சியைச் சேர்ந்த பலரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உதாரணமாக
ஸ்ரீதரன் அவர்கள் கூட தமிழரசு கட்சியினுடைய மிக முக்கியஸ்தர் ஸ்ரீதரன் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வாறு இருக்கின்ற இந்த நிலையிலே ஸ்ரீதரன் உங்களுடைய பொது கட்டமைப்புக்கு அதாவது பொது வேட்பாளரை ஆதரித்திருந்த நிலையிலே உங்களுடைய அமைப்பிலே நான் நினைக்கின்றேன், அதாவது கோவிந்தன் கருணாகரன் ஜனா, அதே போன்று அதனுடைய மட்டக்களப்பு முன்னாள் உங்களுடைய அன்புக்குரிய நண்பர் இரா துரரெட்டம், அதே போன்று ஸ்ரீநேசன் உள்ளிட்ட பலர், யோகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் பொது கட்டமைப்புக்காக அறிஞத்தினுடைய வெற்றிக்காக பாடுபட்டால் அது கொண்டு வடபகுதியிலும் அநேகமானவர் இருந்தனர். ஜனநாயக போராளிகள் என்று பலர் இருந்தார்கள். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் சஜித் பிரேமதாசை ஆதரிப்பது என்று கூறிக்கொண்டு யாழ்ப்பாண மாவட்டத்திலே சஜித் பிரேமதாஸ் வெற்றி பெற்றிருக்கிறார் அல்லவா, அந்த வகையிலே அந்த வெற்றி சுமந்திரனை வெற்றி என்று பார்க்க முடியாதா? அவ்வாறல்ல. ஏனென்று சொன்னால் அங்கு சஜித்தின் அணியைச் சேர்ந்த பலர் இருக்கின்றார்கள். அவர் ஒட்டுமொத்தமாக அவர்கள் அந்த பிரச்சாரத்தின் ஊடாகத்தான் அந்த மக்கள் வாக்களித்தார்கள். உதாரணத்துக்கு சுமந்திரன் அவர்களின் தொகுதியில் கூட பொது வேட்பாளர் அதிகப்படியான வாக்களை பெற்றிருக்கிறார். அவர்கள் என்னதான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட அவர்களின் சொந்த பகுதியிலேயே தமிழ் வேட்பாளர் வெற்றி அடைந்திருக்கின்றார். ஆகவே அந்த அளவுக்கு அந்த சஜித்துக்கான இவன் மூலம் கிடைத்த ஆதரவு அல்ல, அது உண்மை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஏனைய பகுதிகளில் உங்களுக்கு தெரியும் சஜித் பிரேமதாச இவன் மட்டக்களப்பில் கூட சஜித் பிரேமதாசா கூடிய வாக்களை பெற்றிருக்கிறார். அந்த வாக்கில் அவர்கள் உரிமை கோர முடியாது. காரணம் என்னவென்றால் அதிக அளவான முஸ்லீம்கள் வாக்களித்திருந்தார்கள். அதைத்தான் நான் கூற வருகின்றேன். ஒரு நபர் முகநூலில் எழுதியிருக்கிறார், 1,36,000 வாக்குகளை பெறுவதற்காக எமது மட்டக்களப்பு தமிழரசு கட்சியினர், தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர், அதனோடு சேர்ந்த எமது கட்டமைப்பு உறுப்பினர்கள் செய்த செயற்பாட்டின் ஊடாகத்தான் இவ்வாறு வாக்குகளை பெற முடிந்தது. அதிலும் சில சங்க சின்னத்தை ஆதரிக்கின்ற அவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்ற ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கிறார். உண்மையை நான் கேட்கின்றேன். சங்கி சின்னத்துக்கு வாக்களித்தற்கு எதிராக வாக்களித்தவர்களாக ரணில் விக்ரமசிங்காவுக்கு தாங்கள் தான் வேலை செய்த வாக்கு பெற்றதாக மாதட்டி கொண்டு சொல்லுகிறார் முன்னாள் மேயர். அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முன்னாள் மட்டக்களப்பு மேயர் சரவணபவன் என்ன கூறுகின்றார்? அதனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிகூடிய வாக்குகளை தங்களின் முயற்சியினாலும் தங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் முயற்சியினூடாகத்தான் பெறப்பட்டது என்று. எங்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் சஜித் பிரேமதாச பெற்ற வாக்குகள் அவருக்கு ஒன்று ஞானம். எத்தனை ஆயிரம் வாக்குகள் விழுந்து, எத்தனை லட்சம் வாக்குகள் விழுந்தது? 1,30,000. 1,30,000 வாக்குகள் சஜித் பிரேமதாசாக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் விழுது. அப்ப சரவணவன் சொல்றாரு எங்களுடைய அவங்கள விடாமுயற்சியும் பாராளுமன்ற உறுப்பினர் நடவடிக்கையும் ஊடாகத்தான் பெறப்பட்டதா? தண்டக புறாமிச்சு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்றாரு. இல்ல தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் காத்தாங்குடி இருந்தது, ஓட்டமாவடி இருந்தது, ஏறாவூர் இருந்தது, முஸ்லிம்கள் அள்ளி கொட்டி இருந்தார்கள். அவர்களின் மக்கள் அவர்கள் கணக்கில் படவில்லை. இதைத்தான் சொல்லுவாரான கணிப்பு தான் எங்கள் தலைமைகளில் இருக்கிற முடிவு. அதான் இந்த முடிவுகள் வந்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டவர்கள். இன்று இங்கு அவருக்கு விடப்பட்ட வாக்குகள் முஸ்லிம்கள் வாக்குகள். அது மட்டுமில்லை, கணேசமூர்த்தி, சந்திரகுமார் போன்ற அந்த கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளின் செல்வாக்கில் கூட விழுந்த வாக்குகளை அவர் கருத்தில் கொள்ளவில்லை. இவ்வாறான அதாவது பொய்களை பேசுகின்ற தன்மைகளை தமிழ் மக்களிடம் விதைப்பதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரை மாத்திரமல்ல, அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், திருவோணமலை மாவட்டம், முல்லைத்தீவு, வன்னி, யாழ்ப்பாணம் மாவட்டம், வடக்கு கிழக்கு என்று பார்க்கின்ற போது அதாவது உங்களுடைய பொதுக்கட்டமைப்பினுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் எத்தனை மொத்தம்? 2,26,300. 2,26,300 பேர் என்பது சாதாரணமானதல்ல. 2,26,300 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இவ்வளவு பாரிய போட்டிக்கு மத்தியில் என்கின்ற போது போட்டி மட்டுமல்ல, மக்களுக்கு இது விடயமான உண்மை தெளிவூட்டலும் வழங்கப்படும். அது ஒரு வெற்றி தான். அது வந்து அதை யாராவது அதை விமர்சனம் செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு அரசியல் அறிவு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். உண்மை அரசியல் அறிவு. விஜய் அவர்கள் விமர்சனம் செய்தால்
நாங்கள் எந்த மக்களும் ஒரு பச்சை தண்ணி கூட கைவிட்டல் செய்யவில்லை. அதாவது அரிசி மூடைகளை கொண்டு இறக்கினார்கள் எமது கட்சியில. கேவலம் கட்ட விடயம் என்ன சொல்லுவாங்க, எமது கட்சியை சேர்ந்தவர்கள் வீடு வீடாக எமது கட்சி என்ன கூட தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி உறுப்பினர்களா? நான் அறிந்தவரை எமது மக்கள் சில பேர் கூறினார்கள் 10 கிலோ அரிசி மூட தங்களுக்கு வழங்கப்பட்டதாக. எங்கது? எங்கட பற்றுப்பு தொகுதிக்குள்ள கொடுத்துதான் இப்படி எடுத்துட்டு சொல்றீங்க. அப்படியும் பெல் இல்லை, அப்படியே அவங்க எதிர்பார்த்த இது இலக்கை அடைய முடியவில்லை. எதிர்பார்த்த இலக்கை அவங்களுக்கு அடையலாம் போயிட்டு. அப்படி இருந்தும் கூட மிகவும் அதாவது அமைதியாக இருந்து இன்றைக்கு வந்து பொது கட்டமைப்பு வேட்பாளர் பாக்கி செல்வம் அரியணைத்திறன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் 2,23,026 அதாவது வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்கின்ற போது அது பெரிய விடயம்தான். அது சாதாரணமாக பார்க்க முடியாது. இந்த வகையில் நான் பார்க்கிறேன். தான் இந்த கேள்விகள் ஆரம்பிக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழக விடுதலை புலிகளினுடைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்த நாட்கள் வந்து 1982 முக்கியமாக அது 82, 83, 84, 85 சொல்லி பிறகு வந்து 83 உச்சமடைந்து அவ்வாறு தான் அந்த போராட்டங்கள் வளர்ச்சி அடைந்தது. 87க்கு பிறகு அதுக்கு முதலில் இருந்தது அரசியல், அவங்களுடைய அரசியல், அதாவது தியாகி திலீபன் அவர்கள் அதாவது உயர்தரவியல் கல்வி கற்று அவர் பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ படத்துக்கு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்திருந்த காலங்களிலே அவருடைய அரசியல் பணிகளை அவர் ஆரம்பித்திருந்தார். அவர் பார்த்தீவன், அது எனக்கு நன்றாக தெரிந்த விடயம். அது வந்து 1982 ஆண்டு அது உக்கிரமடைந்தாலும் அவருடைய அந்த இதுகள் வந்து 1985 அதிக அளவு அந்த அரசியல் நடவடிக்கைகள் கூடியது. அவருக்கு பின்பு பல பிரச்சனைகள், பல சம்பவங்கள் இடம்பெற்றதன் பின்பு தமிழ் தேசிய தமிழ் அதாவது விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினால், அந்த பேரை சொல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரபாகரன் அவர்களினால் என்ன நடந்தது? தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியதில் முக்கியமான நபர்கள் இருக்கின்றார்கள். அதில் பார்க்கின்ற போது சிவராம் இருக்கின்றார், உடவியலாளர்கள் சிவராம் இருக்கின்றார், அதே போன்று நடேசன் இருக்கின்றார், அதே போன்று சந்தவராஜா இருக்கின்றார், அதே போன்று பலர் இருக்கின்றார்கள். அதில் உங்களுடைய அரியணைத்திறன் ஒரு முக்கியமானவர். அது மட்டுமில்லை இரா துரட்னம், அதாவது சுவிஸ்ல இருக்கின்ற துரட்னம் போன்றவர் தான் அதில் அமைக்கிறதுக்கு மிகவும் கஷ்டப்பட்டிருந்தார். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆரம்பித்து அங்கே கூட்டம் நடைபெற்றது. அதாவது எங்கே? கிளிநொச்சியில் கூட்டம் நடந்ததில்லை. நாங்கள் எல்லோருமே, நீங்கள் வேண்டுமென சுரேஷ் பிரேமச்சந்திரன் நீங்கள் கேட்டு பாருங்க, அந்த கூட்டத்தில் தலைவர் சொல்லி கொண்டிருக்கிறார், கழிச்சு கொண்டிருக்கவங்களாம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்கிறார் என்னன்னு சொன்னால், நாங்கள் எல்லோரும் ஒரே குடையின்கீழ் ஒன்றாக பயணித்து மிகவும் ஒரு சக்தி மிக்க அமைப்பாக மாற வேண்டும் என்ற நேரத்திலாம் பிரபாகரன் குறுக்கிட்டு கேட்கின்றார். நாங்கள் கொஞ்சம் சக்தி இல்லாமல் அழிக்கும் என்கின்ற ஒரு கேள்வியா அந்த கூட்டத்தில் கேட்டால், நீங்கள் வேணும்னா நண்பர்கிட்ட கேட்டு பாருங்க, சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர் அப்படி கேட்டாங்க. ஆகவே அதில் தலைவர் என்ன சொல்லியாரு, நாங்கள் மிகவும் சக்தி பெற்ற அமைப்பாக தான் இருக்கிறோம், நாங்கள் உங்களை கொண்டு வந்து என்னது கொண்டு வந்திருக்கோம்னா அந்த அரசியல் நடவடிக்கைகளை கையாளுறதுக்கு ஒவ்வொருவரும் தனித்தனியாக போகாமல் பிரிஞ்சு போகாமல் சேர்க்கணும். அந்த வகையில் அமைக்கப்பட்டதுக்கு பிறகு பல தேர்தல்களுக்கு 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்து படிப்படியாக குறைஞ்சி இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவங்களோட தமிழர் தேசிய கூட்டமைப்பு முதல்ல உடைத்தார்கள், உடைந்தது, சிதைத்தார்கள், சிதைந்தது. அதே போன்று தமிழரசு கட்சியை உடைத்தார்கள், உடைந்தது, சிதைத்தார்கள், சிதைந்தது. ஆனாலும் நாங்கள் தமிழரசு கட்சியில் இருந்தாலும் உங்களுடைய பயணம் எவ்வாறு செல்கின்றது, நாங்கள் எங்களுடைய பயணத்தை மாற்றப் போகின்றோம் என்றுதான் நீங்கள் தற்போது அந்த பொதுக்கட்டமைப்பை உருவாக்கி, உங்களுடைய பொதுக்கட்டமைப்பை உருவாக்கி நீங்கள் உண்மையில் நாங்கள் பயணத்தை மாற்றவில்லை. உண்மையில் எங்களோட தமிழரசு கட்சியின் அடிப்படை கோட்பாடிலிருந்து நாங்கள் மாறவில்லை. எமது தமிழ் மக்களுக்கான விடிவை நோக்கிய பாதையில் எமது சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வை பெறுவதற்கு என்ற அடிப்படையில் தான் எமது கட்சியும் ஆரம்பிக்கப்பட்டது எமது முன் தலைவர்களால். இன்று எனக்கு ஒரு கவலையான அளிக்கின்ற விடயம், இந்த மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சியில் இருந்து தாங்கள் தான் தலைவர் என்று ஒரு சிலர் கட்சியின் கோட்பாடுகளை மறந்து சிங்கள தேசிய கட்சிகளுக்கு விலை போய் அங்கிருந்து அவர்களின் சின்னத்தையும் அவர்களின் நிறத்தையும் எமது கட்சியில் அவர்களின் படத்தையும் வரைகின்ற கீழ்த்தரமான செயலுக்கு இன்று இந்த கட்சியை கொண்டு சென்றிருக்கிறார்கள்.
ஆகவே நீங்கள் நான் விடத்து குறிப்பிட்டதில் நான் ஒரு விடயத்தை குறிப்பிடுறேன். அதாவது அண்மையிலே பற்றுப்புவிலே சாணக்கியன் அவர்களுடைய காரியாலயத்தில் நடந்த கூட நான் அந்த வீதியால் செல்லுகின்ற போது தான் திடீரென்று சென்ற போது நான் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுடைய பேட்டி ஒன்று கேட்டேன். அவர் தர முடியாது என்றார். அந்த நேரத்திலே நான் பார்த்தேன், அங்கு நின்றவர்களை பார்க்கின்ற போது உங்களுடைய அவரது கூட்டத்துக்கு அனைவரும் வந்திருந்தார்கள். ஆனால் உங்களுடைய பொதுக்கட்டமைப்பில் மிகவும் ஸ்ட்ராங்காக விளங்கி அவங்களும் வந்திருந்தாங்க என்று பார்க்கக்குள்ள நாங்கள் தமிழரசு கட்சியை வைத்துக் கொள்கிறோம், சாணக்கியனை வைத்துக் கொள்கிறோம், சுமந்திரனை வைத்துக் கொள்ளுகிறோம். அதே நேரத்தில் நாங்கள் பொதுக்கட்டமைப்பில் தங்களை பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டிய மாதிரி இல்லை இருக்க வரது. அது என்னென்று சொன்னால் சிலர் அதாவது அச்சம் காரணமாக தங்களுக்கு எதிர்காலத்தில் கதிரைகள் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்படுகின்ற ஒரு சிலர் இரண்டு பக்கங்களும் தலையை காட்டுகிறார்கள். ஆனால் அவர் உள்மனம் அவர்களுக்கு உரத்து கூறுகின்றது, நாங்கள் தமிழ் தேசியத்தின்பால் நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் எங்களுடன் சேர்ந்து பயணிக்கிறார்கள். உண்மை அது இல்லை. அவர்கள் தமிழ் தேசியத்தில் இருந்து விலகல், ஒரு சிலர் விலகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இல்லாமலும் இல்லை. ஆனால் அவர்கள் தமிழ் தேசியத்தில் பொது வேட்பாளர் தடம் மாறவில்லை, திசை மாறவில்லை, உணர்வோடு இருக்கின்றார். எங்கள் கட்சி ஒரு சிங்கள கட்சி அல்ல, சிங்களவை ஆதரிக்கின்ற கட்சி அல்ல. அந்த அமைப்பு முற்று முழுதாக தமிழர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட ஒரு தமிழ் தேசிய பாதையில் மக்களை கொண்டு செல்லுகின்ற அந்த கட்சி என்ற அடிப்படையில் தான் அவர்களெல்லாம் ஒத்து இயங்குகின்றார்கள். நாங்கள் கூட எங்கள் கட்சி எந்த முடிவெடுத்தாலும் பரவாயில்லை, ஏனென்றால் நாங்கள் துரோகம் செய்யவில்லை, துரோகிகள் அல்ல. நாங்கள் எமது தியாகிகளை மறக்காமல் எமது மக்களின் உணர்வுகளை மதித்து அந்த மக்களுக்கான தெளிவான பாதையை தீட்டுவதற்காகத்தான் நாங்கள் இந்த பொது அமைப்பு வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் வாங்கியிருந்தோம். நல்லா சொல்லுவீங்க, நாங்கள் துரோகிகள் அல்ல, நாங்கள் துரோகமும் செய்யவில்லை. தியாகிகள் செய்த தியாகிகளை மதித்து அவர்கள் சிந்தனைக்காக நாங்கள் இவ்வாறு செல்கின்றோம் என்கின்ற நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். நான் அது அவிடத்தில் ஏன் கூறினேன் என்றால், அவிடத்தில் நின்றவர்களும் உங்களுடன் நின்றார்கள். நான் பின்பு என்னோட தொலைபேசியில் கதைத்து அண்ணா ரவியன் என்ன செய்கிறோம், நாங்கள் இப்படியான நிலை எல்லாம் வந்தோம், அங்கேயும் போகட்டிருக்கு இங்கேயும் போகட்டிருக்கு, நாங்கள் எதிர்காலத்தில் அதாவது எங்களுடைய நீங்கள் இப்போ சொன்ன கதிரை அதுக்காக வேண்டி நாங்கள் இப்படி சிந்திக்க வேண்டிய அது அப்படி இருக்கட்டும். ஒவ்வொரு வகை நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குற முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த பொதுக்கட்டமைப்பு உருவாக்கி பொது வேட்பாளர் உருவாக்கி கணிசமான வாக்குகளை மக்கள் அளிச்சிருக்காங்க. இது சாதாரணமானது இல்லை, இதுதான் உண்மையான ஒரு சேலஞ்ச். இந்த தேர்தலில் நீங்கள் மாத்திரம் இல்லை, இப்போ நான் இப்படி கதைக்க போனால் நான் அவரை ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லுவேன். இல்லை, இந்த தேர்தலின் முடிவில் மாற்றம் ஒன்றே மாறாதது, அதில் எவ்வித மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. சிஸ்டம் சேஞ்ச் என்றதை மக்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. அதை தான் அழகாக ரணில் விக்ரமசிங்க விடைபெற நேரத்தில் சொல்லியிருந்தார். இலங்கை என்கின்ற ஒரு குழந்தையை இலங்கை என்கின்ற நான் நேசித்த அன்பான குழந்தையை நான் அன்று விக்ரமசிங்க புதிய ஜனாதிபதியான இளம் சந்ததிக்கு நான் கைமாறி கொடுக்கிறேன். அவரும் இந்த இளம் குழந்தையை ஒழுங்கான முறையில் வளர்த்து மேலும் இலங்கை நாட்டை கட்டி எழுப்புவதற்கு முயற்சி செய்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்றுதான் அவர் அதை மிகவும் உருக்கமான ஒரு வேட்டை சொல்லி அதை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த வகையில் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை கூட இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் மற்றவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில், தாங்கள் ஆட்சிக்காக வராத நிலையில், அவர் அங்கே அழைத்தும் வராத நிலையில் இந்த நாட்டை பொறுப்பேற்று இந்த நாட்டிலே இருந்த பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சிக்கல் அவற்றையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து, அதாவது கேஸுக்காக போலினில் இருக்கவில்லை, பெட்ரோலுக்காக போலினில் இருக்கவில்லை, அதே டீசலுக்காக போலினில் இருக்கவில்லை, நாங்கள் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக போலினில் இருக்கிறது மாத்திரம் இல்லை, பல சம்பள உயர்வுகளையும் வழங்கி ஓரளவு இந்த நாட்டை நிமித்திருக்கிறார் என்கின்ற பொறுப்பு அது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரியது. அவரை பாராட்ட வேண்டும். அவர் செய்த கடந்த காலங்களில் செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கத்தான் வேண்டும். அந்த வகையிலே புதிய ஜனாதிபதியும் தனது பாதையிலே மிகவும் நன்றாக செயல்படுவார். கல்வி புலங்கள் இருக்கின்றபடியினால் தான் நான் இவ்வாறு கூறுகின்றேன். அவர்களுடைய சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணி அவர்கள் கொண்டு செய்வார்கள். அதே போன்று அது மாத்திரமில்லை, நான் பார்த்தபடி அவர்களுக்கு ஆதரவு வழங்கியவர்கள் நமது பகுதியை எடுத்து பார்ப்போமே, அந்த நேரத்தில் அவருக்கு ஆதரவு வழங்கியவர்கள் எல்லாம் பொறியியலாளர்கள், அதே போன்று வைத்தியர்கள், அதே போன்று ஆசிரியர்கள், பட்டதாரிகள், கல்விமான்கள், புத்திஜீவிகள் என்று பலர் ஆதரவு வழங்கியிருந்தார்கள். அந்த வகையிலே அவரோட நீங்கள் சொன்ன வேட்டு தான் அதுக்கு பொருத்தமாக கல்வி பெறப்படும். ஆக நீங்கள் இந்த பொது கட்டமைப்பை உருவாக்கி இவ்வளோ வாக்குகளை எடுத்திருக்கீங்கண்டா, இதில் யாரும் நீங்கள் சொன்னீங்க விமர்சனம் செய்கிறாங்கண்டி, விமர்சனம் அவர்கள் செய்வார்களாக இருந்தால், இதை அவர்கள் விமர்சனம் செய்யாதாக இருந்தால் அவர்கள் உண்மையான தமிழன் இல்லை என்று தான் படத்தில் கூறுவேன். நான் அது பப்ளிக்காக நானும் சொல்கிறேன்.
அதாவது இத்தனை வாக்குகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது, அது சாதாரணமான வாக்குகள் அல்ல. இந்த வாக்குகள் பெற்றிருக்கிறது என்றால் அதில் உங்களோட ஜனநாயக போராளிகள் முன்னிருக்கிறாங்க. அதாவது இதில் என்னத்தை எடுத்துக்காட்டிருக்கேன்னு சொன்னால், நாங்கள் தமிழ் தேசியத்தில் இருந்து விலகவில்லை, தேசிய தலைவர் உருவாக்கிய தமிழ் கூட்டமைப்பில் இருந்து நாங்கள் ஒதுங்கவில்லை. தமிழ் தேசியம் தான் எங்களுடையது. நாங்கள் அற்ப சொற்ப ஆசைகளுக்காக போறவர்கள் அல்ல. எங்களுடைய பாதைகள் மாறாதவை, பாதைகள் மாறாதவை. இனிமேல் அந்த பாதைகளில் சரியானவர்கள் பயணம் செய்ய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புடன் அவர்கள் வாக்களை வழங்கியிருக்கிறார். அந்த வகையிலே பார்க்கின்ற போது எதிர்காலத்தில் உங்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு அமையும்? எனது செயற்பாடுகள் எமது தமிழ் தேசியத்துக்காக நான் வாழ்நாள் முழுக்க என்னை அர்ப்பணிப்பேன். நிச்சயமாக இவர்கள் கூறுகின்றவர் காலத்துக்கு ஒருக்கா மாறுற தன்மைகள் இல்லை. இன்று இவர் ஒன்றை உணர வேணும். ஒரு சிங்கள தேசிய கட்சிக்கு மக்களை வாக்களிப்பதற்கு இவர்கள் இவ்வாறான நடவடிக்கை ஈடுபட்டதே ஒரு பிழை. நீங்கள் ஏற்கனவே கூறியது போல தமிழ் தேசிய தலைவர் அவர்கள் தாங்கள் யுத்தம் செய்து கொள்வதை எதிர்த்த அந்த அமைப்புகளை கூட அரசியல் ரீதியாக நாங்கள் ஒன்றுபட வேண்டும் என்ற அடிப்படையில் அத்தனை இயக்கங்களையும் ஒன்றுபடுத்தி ஒரே நோக்கில் எமது தமிழ் மக்களுக்கான அரசியல் பாதையை வகுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தலைவர் அவர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்தார், ஒருங்கமைத்தார். அதனை குழப்புகின்ற செய்தியில் வடக்கிலும் கிழக்கிலும் சேர்ந்து இரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் நிற்கின்றார்கள். ஏன் நீங்க இப்படி கதைக்கக்குள்ள இன்னும் அந்த இரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேரை சொல்லுங்களேன். நீங்க இரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிஞ்ச எல்லாரும் தெரியும், அது பேரை சொல்லுங்களேன். மக்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. சுமந்திரன் உண்டு, எங்களை பற்று பாராளுமன்ற உறுப்பினர் உண்டு, சொல்லுங்க. நீங்க வந்து உண்மையை சொல்றதை உண்மையை தானே நீங்க சொல்றீங்க, அதை நீங்க சொல்லுங்க. அதில் பற்றி தேங்க மக்களையும் இளைஞர்களையும் பிழையான பாதைக்கு நகர்த்தி செல்கின்றார்கள். அதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். என்றால் இப்பொழுது எங்களோடு இருக்கின்ற இளைஞர்கள் கடந்த கால வரலாறுகள் புரியாதவர்கள். அவர்களை மூளை செலவை செய்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்த அவர்களை மூளை செலவை செய்து கட்சியின் கோட்பாடுகள் கடந்த கால வரலாறுகளை எடுத்து என்பதை விடுத்து தங்களின் இச்சைப்படி அந்த இளைஞர்களை திசை திருப்புகின்ற ஒரு கேவலமான செயலை, அதே அவர்களுடைய தவறு என்பதை விட உங்களுடைய பொதுக்காட்டு உங்களுடைய அமைப்பினுடைய தவறும் கூட. அதாவது அவர்கள் திசை திருப்புகிறார்கள் என்றால் நீங்களும் அவ்வாறு எல்லாரையும் அழைத்து இதுதான் நடந்தது, இப்படி நடந்தது, நீங்கள் இப்படி செயற்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யவில்லை. நீங்கள் தேர்தல் காலங்களில் மாத்திரம்தான் அனைவரும் செயற்படுகிறீர்கள். அதனால் பலருக்கும் பல வரலாறுகள் தெரியாது. நானே சொன்னேன், அந்த ஜேவிபியை பற்றி கலைக்கக்கூட உங்கள் ஊர் அதாவது குகனை கிட்டாவை எடுத்து வச்சு தான் ஆரம்பத்தில் சொன்னேன். இப்படி சொன்னேன். அதாவது வரலாறுகள் என்கின்ற விஷயம் இருக்குதானே, வரலாறுகள் மறைக்கப்படாதவை. அந்த வரலாறுகள் வந்து சாதாரணமாக நான் நேற்று பார்த்தேன், சிவராமசாமியிட அந்த ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிறார், சொல்லிக்கிறார், பல விமர்சனங்கள் வருகிறது. நான் அதில் இருந்து சமூக வலைத்தளங்களில் இருந்து ஒதுங்கி கொள்வோமான்னு பார்க்க மாட்டேன். ஆனால் சிவராமசாமி ஒரு மிகவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அவர் எழுதுகிற அளவுக்கும் அவ்வளவு இது பண்ணுற அளவுக்கு இன்னும் அதை முடியாது. என்ன காரணம்னா அவருக்கு நல்ல வரலாறு தெரியும். அது மாத்திரமல்ல, குயிக்காக என்ன நடக்குது, எங்கே நடக்குது, என்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்ற விஷயத்தை எழுதுகிறார். அதை வச்சு மற்றாக்கள் வந்து அதை விவரமாக யோசிச்சு கொண்டு கருத்துக்கள் தெரிவிக்கிறது வந்து அவ்வளோ நல்ல விடயங்கள். அவர் நல்ல விஷயங்கள் எழுதுகிறார். எல்லாரும் பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்றைக்கு தேர்தல் முடிந்த கையோட புது ஜனாதிபதியாக அன்றகுமார திசாநாயக் அவர்கள் பதவியேற்றிருக்கிற இந்த நிலையில் அரியநேந்திரன் வீட்டு அம்பலாந்துறையில் இன்றைக்கு ஒரு கூட்டம் நடந்ததா இல்லையா? கூட்டம் நடந்தது, பத்திரிகையாளர் மாநாடு நடந்தது. அந்த பத்திரிகையாளர் மாட்டுக்கு நீங்கள் போயிருந்த, நீங்கள் ஜனா வந்திருந்தது, அதே மாதிரி இரா துரண்டம் வந்திருந்தது, அதே போன்று சரவண பவன் இல்லை மற்றது விஆர் வந்திருந்தது, விஆர் மகேந்திரம் வந்திருந்தது, வசந்தராஜா வந்திருந்தவரா, வசந்தராஜா வந்து செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர், சீலன் வந்திருந்தவர், வசந்தராஜா வந்திருந்தது. வசந்தராஜா நல்ல ஒரு மனுஷன். ஆகவே விளவரம் வந்திருந்த நேரத்தில் தான் அங்கே அவங்களோட இது பத்திரிகையாளர் மாநாடு நடந்தது. அதாவது அரியநேந்திரன் தலைமையில் நடந்தது. அது மட்டுமல்ல, அதனோட சேர்த்து பல தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள், பல தமிழர் கட்சியில முக்கியஸ்தர்களும் அங்கே வந்திருந்தாங்க. பேரில் குறிப்பிடலுமா? கிராம முக்கியஸ்தர்கள் வந்திருந்தாங்க. அரியநேந்திரன் வீட்டு கணக்கு பேர் வந்திருப்பாங்க. அந்த பிரதேசம் கணக்கு வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு சொன்னால் என்ன முடிவுகள் எடுத்தீங்க? உண்மையிலே இன்றைய அந்த கூட்டத்தில் முடிவுகள் ஒன்றும் எடுக்கப்படவில்லை. தேர்தலிலே வாக்களித்த அந்த எமது தமிழ் மக்களுக்கு ஒரு நன்றி செலுத்துவதற்கான ஒரு கூட்டமாகவும், அதேவேளை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியிடம் தமிழ் மக்கள் எதை எதிர்பார்க்கணும் என்ற கோரிக்கையை செய்தியூடாக பரப்புவதற்கான ஒரு கூட்டம் தான் அது. அதாவது நன்றி வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது. அதாவது அடுத்த எதிர்காலத்தில் இந்த ஜனாதிபதி
பழைய ஜனாதிபதிகள் விட்ட தவறுகளை செய்யாமல் எங்கள் மக்களுக்கான தீர்வுகளை சிறந்த முறையில் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அது பொது வேட்பாளர் விடுக்கப்பட்டது. பொது வேட்பாளர் விடுக்கப்பட்டிருக்கார். அந்த விஷயம் ஒரு நல்ல விஷயம். என்னன்னு சொன்னால், நீங்கள் இப்போ உங்களுக்கு தமிழரசு கட்சியோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ தற்போதைக்கு அவசியமும் இல்லை. என்ன காரணம்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட பொது வேட்பாளர் பொது கட்டமைப்பு இந்த இதில் நீங்கள் வந்து பல கோரிக்கைகளை முன்வைக்கலாம். என்னென்னு சொன்னால், அது இப்போ நல்லா தெரியும், நல்லா அறிமுகம். இப்போ எல்லா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டதால் அரியநேந்திரன் அது இப்படி ஒரு பொதுக்கட்டமைப்பு இருக்குது, பொது வேட்பாளர் உங்களுடைய இருக்கின்ற விஷயத்தை அவங்க நல்லா உணர்ந்து கொள்வாங்க. நீங்கள் பல கோரிக்கைகளை முன்வைக்கலாம். அந்த வகையில் இன்னும் ஒரு விடயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும். தமிழரசு கட்சியினுடைய முக்கிய ஒரு உறுப்பினர், அதை போன்ற முன்னாள் வங்கி உத்தியோகத்தர். அது மாத்திரமில்லை, நீங்கள் தடம் பிறலாத, அதாவது நீங்கள் தடம் பிறண்டு இருந்தால் கடந்த மாகாண சபை தேர்தலிலே ஆட்சி, அதாவது முதலமைச்சர் பதவி யாருக்கு என்கின்ற ஒரு இது போகும்போது சிலர் தடம் பிறந்தவர்கள் தளம் 2 தான் காவிஸ் நசீராமர் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்தார்கள். இல்லாட்டி அது வேறு மாதிரி மாறி கொடுக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் தடம் பெறலாத ஒரு அரசியல்வாதி என்கின்ற விடயம் எனக்கு நன்கு தெரியும். அந்த வகையிலே இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்திலும் நீங்கள் மிகவும் ஒரு முக்கியமாக செயற்பட்ட ஒருவர். அதை ஒரு நான் 3வது நேர்காணலாக எடுக்கின்றவர். நான் உங்களுடைய தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி நான் வருகிறேன் என்று கூறிய நீங்கள் உடனே டைமை தந்து நீங்கள் வந்து எனக்கு அந்த பேட்டிகளுக்கு 3வது நாளாக தருகின்றீர்கள். அந்த வகையில் நான் இன்றும் தொலைபேசி அழைப்பு எடுத்தவுடன் உடனே ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதில் நோண்டி நீங்கள் அந்த அரியநேந்திரன், அது இரவு விடைஜாம மண்டலம் அவர் ஆன்சர் பண்ண முடியாது. இந்த ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பிக்கப்பட்ட போது தான் நான் அவரோட தொடர்பு ஏற்படுத்தவும் இல்லை, நான் கதைக்கவும் இல்லை. ஆனால் அவரும் ஒரு தீவிரவாதி, அதே போன்று ஒரு தமிழ் தேசியவாதி, தமிழ் உணர்வாளன், அதே போன்று மிகவும் நல்ல வரலாறுகள் தெரிந்தவர். அந்த வகையிலே தற்போது ஒரு பெருமிதமாக பேசப்படுகின்ற விடயம், நீங்கள் ஒரு சிரேஷ்ட உறுப்பினர். இப்போ சிலர் யோசிப்பார்கள், நடராஜா அண்மையில் ஒரு பெண்மணி, உங்களோட கிராமத்தைச் சேர்ந்த பெண்மணி என்னிடம் குறுக்கருத்து கேட்டிருந்தார்கள் சாணக்கியன் அலுவலகத்தின் முன்னர். அதாவது நீங்கள் அங்கெல்லாம் போகிறேன், நடராஜாவின் பேட்டியெல்லாம் எடுத்து நீங்கள் இப்படி போகிறீர்கள். அவர்கள் வந்தாலும் நான் அவர்களை பேட்டிகளை எடுத்து போடுவேன். அதில் இது அவர்கள் நான் கேள்விகளை கேட்கிறேன், அவர் கருத்தை தெரிவிப்பார்கள். நான் ஒரு நாள் செம்பு தூக்குவன் அல்ல. நான் செம்பு தூக்குவதற்கு எனக்கு இவரை நான் செம்பு தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, செம்பு தூக்கவே மாட்டேன் என்ற விடயத்தில் அவள் வந்தாலும் நான் வந்ததுக்கு பேட்டி எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஒவ்வொருடைய கருத்துக்களை எடுத்து போடுறதுல இது மற்றவர்கள் கேட்க முடியாது. நீ அங்கே போனேன், இங்கே போனேன், அங்கே கேட்க, இங்கே வைக்க, இவருமே கேட்க முடியாது. அந்த வகையில் பலரும் கதைக்கின்ற விடயம். இப்போ அதாவது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் நீங்கள், இந்த இதுவரும் பொதுத் தேர்தல் நடக்கத்தான் போகிறது, பாராளுமன்றம் கலைக்கப்பட போகின்றது, பொதுத் தேர்தல் நடக்க போகுது. அந்த பொதுத் தேர்தலிலே உங்களுடைய பொதுக்கட்டமைப்பு சார்பாக இந்த முறையும் பொதுக்கட்டமைப்பு தனியாக போட்டியிடும். அங்கே தமிழரசு கட்சி இப்படிலாம் பல இதில் போராட்டங்கள் நடந்தாலும் பொதுக்கட்டமைப்பு சார்பாக பாராளுமன்ற தேர்தலில் நடராஜா குதித்தால் என்ன என்கின்ற விடயத்தை பலரும் நாங்கள் கதைக்கும் போது கூறினார்கள். அதாவது உங்களுடைய கல்லாறுக்கு, கல்லாறு, கோட்டை கல்லாறு, பெரிய கல்லாறு, அது மாத்திரமல்ல பட்டிருப்பு தொகுதிக்கு, அது மாத்திரமில்லை மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு முகவரியிட்டவர் தான் நம்முடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராஜா. அவரும் ஒரு சோரம் போகாத அரசியல்வாதி. அவர் சோரம் போயிருந்தால் பெரிய கல்லாறு வைத்தியசாலை திறப்பு விழா ஒன்றிலே ஒரு முக்கியஸ்தர் அவரிடம் அருகே சென்று நீங்கள் நாளைக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டு நான் கேட்டேன், என்ன அவர்கள் என்னை அழைக்கிறார்கள் அவரோடு சேரும்படி என்று. ஆனால் அவருடைய அந்த தமிழ் தேசியம் என்பதிலிருந்து உறுதியாக தமிழரசு கட்சியிலிருந்து தடம் பிறலாத ஒரு அரசியல்வாதி. அதே போல் நீங்களும் அவ்வாறு இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே அவர் போன்று, அதாவது அவர் இல்லாத போது இங்கே ஒரு பாரிய வெற்றிடம் ஏற்பட்டிருக்கின்றது. பெரிய எல்லாரும் கோட்டக்கு எல்லாரும் துறை நீலாவணை பற்றுப்பு தொகுதி மட்டக்களப்பு மாவட்டத்தில் பாரிய வெற்றிடம். அந்த வகையிலே நீங்கள் இதுவரும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போகிறீர்கள் என்கின்ற கதை அடிபடுகிறது. இது உண்மையா? மன்னிக்கவும், உண்மையிலே எனக்கு எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் போட்டியிடுவதற்கான இத்தவரை ஒரு எண்ணமும் இல்லை. சில பேர் நினைக்கிறாங்கன்னா நான் இதில் இறங்கினேன், அது அப்படி அல்ல. சிலர் இப்படி இந்த கேள்வி நான் கேட்டபடி நீ சொல்லிக் கொடுத்து நான் கேட்கணும் யோசிப்பாங்க. அதாவது உண்மை அதுதான். எனக்கு தற்போதைய நிலையில் அவ்வாறான எண்ணம் இல்லை, சிந்தனை இல்லை. ஆனால் சில பேர் அந்த காலகட்டங்களில் எங்களோட பாதிகளில் வேறு நல்லவர்கள் வருவார்கள், வாரவர்களை நான் ஆதரிப்பேன். ஆனால் சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஒரு வசனம் சொன்னீங்களே, அதாவது நேர காலம் சரியாக வருமா இருந்தால், சந்தர்ப்பங்கள் இருந்தால், எனக்கும் அதுக்கேற்ற வசதி வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் இதில் இறங்குவதற்கான எண்ணம் வரும். இற்றவரை அந்த எண்ணம் அமைப்பு தெரிவு செய்து விட்டது. அதே போன்று அமைப்பு தெரிவு செய்தாலும் என்ன செய்தாலும் என்ற அபிமானம் இல்லாமல் தெரிவு செய்ய இயலாது. அவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நீங்கள் போட்டியிடுவீர்களா? அது தற்போது இல்லை, அதை பற்றி எனக்கு கருத்து கூற முடியாது.
சரி. ஆனா எனக்கு உண்மையில் அந்த ஆசை இல்லை. உங்களுக்கு ஆசை இல்லை? நான் இந்த அரசியல்ல மாகாண சபை பூஜை ஒரு எதிர்ச்சியாக நடந்த ஒரு சம்பவம். ஏனென்றால் தமிழிசை கட்சி சார்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு ஆட்கள் கொஞ்சம் பயத்தில் இயலான்றாங்க. அப்போ சடனாக ஒரு ஆள் வந்து கேட்டால் இப்படி ஒரு இது இருக்குது, நீங்கள் இறங்குறீங்களாண்டு. இப்போ எனக்கும் ஒரு உணர்வு இருந்தவன் என்ற அடிப்படையிலும் இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலும் உடனடியாகத்தான் பதில் எடுத்து அந்த களத்தில் இறக்கப்பட்டேன். களத்தில் இறக்கப்பட்டீங்க. நீங்கள் களத்தில் இறங்கிய காலம் சாதாரணமான காலம் இல்லை. நீங்கள் இறங்கியது மாத்திரமில்லை, அந்த காலத்தில் பேசப்பட்ட விடயம் தெரியுமா? நீங்கள் அதாவது போட்டியிட்ட நேரங்களில் தற்போது எல்லோரும் சொன்னார்கள் கூட தாக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலிலே அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வெல்வார் என்று சிஸ்டம் சேஞ்ச் திசை காட்டி என்று பலரும் கலைக்கிறது போன்று அன்று நீங்கள் தேர்தலில் குறித்தவுடன் பேசப்பட்டது நடா வெல்வார், நடா அதிகப்படியான வாக்குகளால் வெல்வார் என்கின்ற விடயம் தான் அன்று மக்களால் பேசப்பட்ட விடயம். அதே போன்று நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், அதே போன்று நன்றாக செயற்பட்டீர்கள், சோரம் போகாமல் இருந்தீர்கள், தொடர்ச்சியாக உணர்ச்சியுடன் நீங்கள் பாடுபடுகின்றீர்கள். இந்த பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் என்று நீங்கள் அங்கும் இங்கு அலைந்திருந்தீர்கள். அந்த வகையிலே நான் இறுதியாக உங்கள்கிட்ட கேட்கிறேன் என்று சொன்னால், அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு மக்களும் சொல்கிறாங்க நீங்கள் கேளுங்கண்டு, உங்களோட அமைப்பில் சொல்லுது கேளுங்கண்டு, உங்களோட குடும்பத்தாரும் உங்களுக்கு ஒரு அனுமதியை தந்துட்டாங்க, என்ன கூட நீங்கள் கேட்பீங்களா இல்லையா? அது உண்மையாக என்ற குடும்பத்துக்கு இதுக்கு அனுசரணை தரமாட்டாங்கன்னு தெரியும். குடும்பம் உங்களுக்கு அதுக்குரிய அனுமதியை தராது. முதலாவது. அடுத்த விஷயம், இதற்கான செலவுகளை சமாளிப்பதற்கான என்னிடம் அதுக்கான நிதிகள் இல்லை. அந்தந்த நேரத்தில் அந்தந்த இதுகள் எந்த மாதிரி நடக்குமோ அதன்படி முடிவுகளை எடுக்கலாம். ரைட். எதிர்காலத்திலே உங்களுடைய அந்த பொதுக்கட்டமைப்பு, அதற்காக நான் கதிரைக்கு ஆசைப்பட்டு கற்றுக்குள்ள இருக்கிறவன் இல்லை. மற்றவர்கள் நான் கதிரைக்கு ஆசைப்படினா கூட கிண்டி கேட்டியும் கேட்டு இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, ரவி கூப்பிட்டு கொண்டு நாடா சொல்லி வச்சு கேள்வி வைக்காரு. நிச்சயமாக நான் என்ன கேள்வி வைக்க போகிறேன் என்றால் அது எனக்கும் கூட தெரியாது. நான் என்ன கேள்வி வைப்பேன் என்பது விடயம் எனக்கு கூட தெரியாது. அந்த வகையிலேயே நான் இன்னும் ஒரு கேள்வி நிச்சயமாக நான் அதில் வார வேட்பாளர் நான் கேட்காவிட்டாலும் நான் முன்னென்று உழைப்பேன். ஆம். அடுத்த விடயத்தை கேட்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவு இது மாத்திரமில்லை, அம்பாறை மாவட்டத்திலேயும் இந்த அம்பாறை மாவட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் பெரிய பிரச்சனை நான் அடிக்கடி விதைக்கிறவையும் கல்வி தமிழ் பிரிவு பிரதேச செயலாளர் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. அந்த பிரிக்கக்குள்ள முதல் எதிர்த்து கொண்டிருந்தாங்க. எதிர்க்கிறதுக்கும் ஆட்கள் இல்லை. ஆகவே அந்த விதத்தில் இது லேசாக செயற்படுத்த முடியும். ஆகவே அது என்ன நடக்கின்றத புறநிதித்துவம் அப்படி இருக்கக்குள்ள எதிர்காலத்தில் நம்மளுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய தனித்துவத்தை பாராளுமன்ற உறுப்பினரை காப்பாற்ற வேண்டியது எங்கள் அனைவருடைய கடமை. அந்த வகையில் அது உங்களுடைய கடமை, உங்களுடைய கட்சியினுடைய கடமை, உங்களுடைய பொது அமைப்பினுடைய கடமை என்கின்ற வகையில் நான் இந்த கேட்கிற கேள்விக்கு நிதானமாக பதிலளிங்கள். உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி, பொது கட்டமைப்பு, பொது அமைப்பு, அத்துடன் பிள்ளையான், வியாழேந்திரன், அதே போன்று வடக்கில் இருக்கிற டக்ளஸ் தேவானந்தா, அந்த அங்குஜன் ராமநாதன் என்கிற பல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். எல்லோருடன் சேர்ந்து ஒரே அமைப்பில் எல்லோரும் போட்டியிடமாக ஒரு திட்டத்தை உருவாக்க முடியாது. நிச்சயமாக அது முடியாத காரியம். என்னென்னு சொன்னால், பிள்ளையான், வியாழேந்திரன், டக்ளஸ் தேவானந்தா அவர்களின் பாதை வேறு, எமது தமிழ் தேசியத்தோடு இருக்கின்ற கட்சிகள் அவர்கள் ஒன்றாய்தான் இப்போ தற்பொழுது இருக்கின்றார்கள். ஒரு கவலை அளிக்கின்றபடியே எமது தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு சில தலைவர்கள் என்று கூறிக்கொள்கின்ற ஒரு சிலரின் நடவடிக்கை காரணமாக எமது தமிழரசு கட்சி இன்று தனித்து நிற்கின்றது. உண்மையில் தமிழரசு கட்சியும் இவ்வாறான செயற்பாட்டில் இறங்கியிருந்தால் இன்று தமிழ் மக்கள் ஒரு புடையங்கள் வந்திருப்பார்கள். எமது தேசிய தலைவர் அதை விரும்பித்தான் தம் தேசிய கூட்டமைப்பையே உருவாக்கியவர். அப்படி இன்னொரு பக்கத்தில் மற்ற பக்கத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சரியா நிற்கிறோம், எங்களை தலைமைத்துவம் சரி, எங்களெல்லாம் கட்சியை காப்பாற்ற முடியும், எங்களுடைய வாதவன சுமந்திரன் என்கின்ற ஒரு தலைவரால் அந்த தமிழ் தேசிய தமிழரசு கட்சியை காப்பாற்ற அவரே ஒரு நிராகரிக்கப்பட்ட தலைவர் என்று அவங்க சொல்றாங்க. தலைவர் தெரிவிலே உண்மையிலே மக்கள் அதிகப்படியாக வாக்களை தெரிவு செய்து ஸ்ரீதரன் அவர்கள். ஸ்ரீதரனை பற்றி அண்மையில் முகநூலில் வந்தது பல குற்றச்சாட்டுகள் சொல்லி பார் பிரச்சனை தொடங்க நான் சொல்லிக்க கூட இருந்தாலும் முகநூலில் பல விடயங்கள் வந்தது. அப்படி போது அவரும் தமிழரசு கட்சி தானே. நீங்களை பார்த்து முகநூலில் வருகின்ற விடயங்கள் எல்லாம் உண்மை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நெருப்பு இல்லாமல் புகை வராதில்லை. உறுதிப்பட என்னையும் பற்றி எழுதலாம். ஆமாம், நான் அங்கே வாங்கினேன் இங்கே வாங்கினேன் எழுதலாம். அது முகநூல். சில போலி முகநூல்களை தயாரித்து வச்சிருக்கிறார்கள் இவ்வாறான சேவைகளை செய்வதற்கு. அதெல்லாம் நாங்கள் தமிழ் தேசியத்துடன் பயணிக்கிற மனதில்
இருந்தால் தான் நாங்கள் பயப்படுவோம். தமிழ் தேசியத்துடன் உண்டாக பயணிக்கிற நாங்கள் எல்லாரும் சில கூட உண்டாக பொறாமையில் சொல்லலாம். தமிழ் தேசியத்துடன் உண்டாக பயணிக்கிற நாங்கள் எல்லாரும் உண்டாகுவோம் சொல்றீங்களா? ஏன் இன்றைக்கும் கூட சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரித்ததாக சுமந்திரன் சாணக்கிய அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த என்ன பேசினார்கள், எதை பேசினார்கள் என்று எங்கள் தலைமைகளுக்கே தெரியாது. உங்களோட தலைமைகளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சுக்கொள்ள, நான் சொன்ன கூட்டங்களுக்கு போய் திரிக்காங்கன்னு சொல்லி சொன்னது அந்த ஒருவர் கூட எல்லாரும் பாய் மூடி மௌனியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு அவ்வளோதான் தட்டி கேட்கக்கூடிய ஆக்கள் இல்லை. எல்லாரும் செம்ப தூக்கி கொண்டிருந்தா ஒன்றும் செய்யல. ஒருவன் தட்டி கேட்கறதுக்கு எவரும் இல்லை. அதான் சொல்கிறாங்க செம்பு தூக்கிகள் என்று விளங்கானே கூட அந்த வேர்ட் நான் பாவைக்காட்டி நான் சொல்கிறேன். அதாவது அது தட்டி கேட்கணும். அவ்வளத்தில் இருந்து ஒரு கதை பிறகு வந்து ஒரு கதைக்கக்கூடாது. என்ன இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கட்சியே இன்றைக்கு இவ்வளவு சொல்கிறாங்க. இன்றைக்கு தமிழரசு கட்சியை வச்சு கடைசியில் யார் கதை வலிக்குது? இப்போ நேற்று ஒருவர் கேட்டார் எனக்கு, ரவி அண்ணன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழரசு கட்சியில் யார் கதை இறுதியாக கேட்டேன் சிறர்னு சொல்லி தான் பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் ஒவ்வொரு சொல்ல கடைசியாவது சுமந்திரன் கதையை தானே இப்போ எல்லாரும் கேட்டிருக்காங்க. அது இந்த வெற்றியில் இந்த மக்கள் சஜித் பிரேமதாஸ் எல்லாரும் கேட்டது எங்க சொல்றீங்க? 16 மத்திய 43 பேர்ல 16 பேர் தான் சொல்றேன். மக்கள் இவ்வளவு வாக்களிச்சிருக்கிறாங்க. சஜித் பிரேமதாசாக்கு இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. தமிழ் மக்கள் இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆகவே அவர் கதையை ஏற்றுக்கொண்டு தாங்க நீங்க சொல்றாங்க. இந்த முடிவு முற்றுமுதல் சஜித்துக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் இவர்கள் கூறி அளிக்கப்பட்ட வாக்குகள் அல்ல. உண்மையில் இவர்களை எதிர்த்து தான் இந்த தமிழ் பொது கட்டமைப்பு வாக்களித்த மக்கள். அதை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் இவர்களின் சொல்லை கேட்டிருந்தால் அவர்களும் மாறி வாக்களித்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இன்று 2,26,000 மக்கள் இவர்கள் களத்தில் நின்று மக்களை எவ்வளவு கூறியும் மக்கள் மாறாமல் செய்திருக்கார்கள். அவை தேசியம் நிலைத்திருக்கின்றது. தேசியம் நிலைத்திருக்கிறது. தமிழ் தேசியம் நிலைத்திருக்கிறார்கள். எங்களுடைய பாதைகள் மாறவில்லை. நாங்கள் உணர்வுள்ள தமிழர்களாக இருக்கின்றோம். நீங்கள் உங்களது பாதைகளை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று மக்கள் சொல்லி இருக்கிறார். மக்கள் இப்போ அதை தான் எதிர்பார்த்து அதான் இந்த கேள்வியை கேட்டேன். அதாவது நாங்கள் தமிழ் உறுதியோட இருக்கிறோம். தமிழ் தேசிய உறவு நீங்கள் உங்களுடைய கொள்கைகளை நீங்க மாற்றிக்கொள்ளும். கடந்த கால வரலாறுகளை கடந்த கால சம்பவங்களை எல்லாம் மறப்போம் மன்னிப்போம் என்ற விஷயத்தை மக்கள் அதுதான் நான் கேட்டு நான் இப்போ ரைட். உங்களோட தமிழ் தேசியத்தை சேர்ந்து நீங்கள் அவ்வளோ உண்டாகலாம் தான். இப்போ சுமந்திரனை கூப்பிடலாம், சாணக்கியனை கூப்பிடலாம். அதே போன்று உங்களோட பொது கட்டமைப்பு எல்லாரும் உண்டா கூந்திருந்து நாங்கள் இனிமேல் பொது கட்டமைப்பு முதல் கூப்பிட்டது எங்களோட தமிழரசு கட்சியை தான். பொது கட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டவுடன் இந்த கட்டமைப்பில் சேருங்கள் என்று அழைப்பு விடுத்தது தமிழரசு கட்சிக்கு தான். அவர்கள் எதுவித பதிலும் கூறவில்லை. சேருகின்றோம் அல்ல இல்லை என்று கூட இற்றவரை கூறவில்லை. இவர்கள் மக்களை ஏமாற்றுகின்ற தலைமைகளாகத்தான் இருக்கின்றார்கள் ஒழிய மக்களுக்கு நன்மை செய்கின்ற தலைமைகள் அல்ல. எங்களுடைய தலைமைகள் மக்களை ஏமாற்றும் தலைவர்களாக இருக்கிறார்கள். மக்களை நன்மை செய்ய மக்களாக இல்லை. அதுதான் எனக்கு கவலையான விடயம் என்று அதாவது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அதே போன்று தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தர் அதே போன்று பொது கட்டமைப்பு அது மட்டுமல்ல எமது இளைஞர்களை அன்பாக வேண்டுவது போலி தேசியத்துக்கு பின்னால் உங்கள் வாழ்க்கையை பலி கொடுக்காமல் உண்மையான தேசியத்தின்பால் நீங்கள் ஒன்று சேர்ந்து தேசியத்துக்காக ஒத்துழையுங்கள் என்ற ஒரு அன்பு கட்டளையும் நான் எமது இளைஞர்களை பார்க்கிறேன். இளைஞர்களிடம் நீங்கள் நல்ல ஒரு கட்டளை கண்டுபிடிக்கீங்க. போலி தேசியத்துக்கு ஆதரவு அளிக்காமல் தேசியத்துக்கு ஆதரவு அளியுங்கள். போலி தேசியத்துக்கு ஆதரவு அளிக்க வேணாம். போலி தேசியம் கொண்டே தான் குறிப்பிடுங்க. இன்றைக்கு ஒரு கட்சி நாளைக்கு ஒரு கட்சி என்ன தேசியம் தான் அதானே சொல்கிறேன். ஆரம்பத்தில் ரணில் விக்ரமசிங்கா நிற்கிறார்கள். அடுத்து சஜித் நின்று அவற்றை அபிவிருத்தி திட்டங்களை கூட வேண்டி வருகிறார்கள். அந்த திட்டங்களை செய்து கொண்டு இருக்கின்ற இடைநடுவில் சஜித் பிரேமதாசன் ஒரு டீல் ஒன்றை வச்சுட்டு மக்கள்கிட்ட வந்து மக்களை மனமாற்ற தெரிகிறார்கள். மக்கள் இவர்கள் கூறுவதற்கு எல்லாம் தடை செய்வது மக்கள் மடையர்கள் அல்ல. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எமது தலைமைகள் ஒன்று நினைத்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்களை யாராலும் எந்த காலத்திலும் ஏமாற்ற முடியாது. சில வேளை எதிர்வருகின்ற தேர்தல்களே இவ்வாறானவர்களுக்கு தெரியும் மக்களின் தீர்ப்பு எவ்வாறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய தீர்ப்பு தான் பாரிய தீர்ப்பு. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இன்றைக்கு எல்லாரும் அதை சொன்னாங்க தேர்தல் நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் முன்னாள் ஜனாதிபதி இந்த தேர்தலில் வைக்காரு வச்சது பிறப்பு நடக்க அப்படி முடியல ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா எவ்வளவு அமைதியாக இந்த தேர்தல் நடைபெற்று இருக்குது. என்ன சொல்லுவாங்க மக்களுடைய தீர்ப்பு அதுதான் ஜனாதிபதி சொல்றாரு. இளைஞர்களுடைய தீர்ப்பு. ஆகவேதான் எனது அன்பாக நான் வளர்த்த குழந்தையை வந்து இந்த ஜனாதிபதியிலே நான் ஒப்படைத்து விட்டு செல்லுகின்றேன். அவர் அதை வளர்த்தெடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டென்று சொல்ல அந்த வகையை பார்க்கின்ற போது இறுதியாக நான் உங்களுடன் கேட்கின்ற கேள்வி, இன்று எமதுடைய நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஜேவிபி கட்சியைச் சேர்ந்த அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்றார். ஆகவே இந்த நிலையில் இந்த ஜனாதிபதிக்கு உங்களது கட்டமைப்பு சார்பாக நீங்கள் விடுக்கும் கோரிக்கை என்ன? உண்மையிலே இந்த ஜனாதிபதி அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு போராட்டத்தை நடத்தியவர்.
கடந்த கால வரலாறுகள் தெரிந்தவர்களுக்கு தெரியும். அவரும் எமது அமைப்பு தமிழ் தேசிய விடுதலைக்காக போராடிய எமது அமைப்புகளை போன்ற ஒரு போராட்டத்தை சிங்கள பகுதியில் நடத்திய ஒரு கட்சியைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் அவருக்கு அதன் தாக்கம் புரியும், மக்களின் இழப்புகள் புரியும். அந்த அடிப்படையில் எமது பிரச்சனைகளை அவர் நன்கு உணர்வார் என்ற ஒரு நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. நிச்சயமாக அவர் வெளியிலிருந்து பறந்து வரவில்லை. அவர் சகல பாதைகளிலும் கஷ்டப்பட்டு ஒரு உயர்வான இடத்துக்கு வந்திருக்கின்ற ஜனாதிபதி. ஆகவே நிச்சயமாக அவருக்கு எங்கள் கஷ்டங்கள், கடந்த காலத்தில் எமது இளைஞர்கள் செய்த தியாகங்கள் அவர் நிச்சயமாக மதிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதான் என்னுடைய பல நண்பர்கள், என்னுடைய பல சிங்கள நண்பர்கள், அதாவது எல்லா இடங்களிலும், இலங்கையில் உள்ள பல இடங்களிலும் இந்த கல்வியேற்றார்கள். நான் தொடர்பில் இருந்திருந்தேன். நான் இந்த நேரங்களில் கதைத்து கொண்டு நான் ஒரு செய்தியை பார்த்து அவரின் வீடு கூட இடிக்கப்பட்டதாக அந்த செய்தி கூறப்பட்டது. ஆகவே அவரும் சாதாரண ஜனாதிபதியாக அவருக்கு இவ்வாறான சம்பவங்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், எமது உடைமைகள் இழந்தவர்களுக்கான தீர்வுகளை பெறுவதற்கு அவர் நிச்சயமாக எங்களின் நிலைப்பாட்டை செய்வதற்கு தான் முன்னிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் எங்கள் சார்பாக, மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்வோம். அதாவது அவரும் சாதாரணமாக இல்லை. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கடந்து வந்த பாதையானது முள் நிறைந்த காடு. அந்த முள் நிறைந்த காட்டில் அவர் பயணம் செய்து தான் இன்றைக்கு ஒரு ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். ஒரு கல்வி புலங்களை அரவணைத்து கொண்டு, கல்வி புலங்களை பல கல்விமான்கள், புத்திஜீவிகள் எல்லாருமே அவர் பக்கம் இருந்தார்கள். ஆதரவு திரட்டினால் அதற்கு நான் பலருடைய மேகாய்க்கும் போது நான் சில விடைகளை சொல்லுவேன். கடந்த வரலாற்று தெற்காசியாவிலே ஒரு இடதுசாரி தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது குறைந்த வயதிலே, அதாவது நான் சொல்லும் போது என் நண்பர்களிடம் சொன்னேன், ஜேவிபி இப்படி அல்லவா என்று கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் சொன்ன விடை, முதல் இருந்த ஜேவிபி அல்ல, இப்ப இருக்கிற ஜேவிபி வேற, மாற்றம் ஒன்றே மாறாதது, சிஸ்டம் சேஞ்ச். இப்ப சிஸ்டம் சேஞ்ச் பண்ணப்பட்ட ஜேவிபி தான் இது புதிய பாதையில் பயணம் செய்யும் என்கின்ற விடயத்தை தான் நண்பர்கள் சொன்னார்கள். ஆனால் இதில் இன்னும் ஒன்று அவற்றை நான் அன்பாக கேட்டு ஜனாதிபதி அவர்கள் ஒரு வேண்டுகோள் இருக்கின்றேன். ஊழல் மோசடிகள் செய்தவர்களை அவர் நிச்சயமாக நீதிமன்றத்தை நிறுத்தி நீதியை பெற்று அந்த ஊழல்களை ஒழிப்பதற்கு பாடுபட வேண்டும் என்ற ஒரு கட்டளையை அவர் கேட்டுக்கொள்கிறேன். நான் கடந்த 2 நேர்காணலிலும் நான் உங்களிடம் இந்த கல்வி தமிழ் பிரிவு பிரதேச விடயங்கள் சம்பந்தமாக கழிச்சிருந்தேன். நான் அதில் மிகவும் உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்கிறார். என்னோட பலர் கழிச்சு கொண்டிருப்பாங்க. அந்த வகையிலே தற்போது இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்க அவர்களிடம் நானும் விடுக்கின்ற ஒரு கோரிக்கை, கல்வி தமிழ் பிரிவு பிரதேச செயல விடயத்தை நீங்கள் கையாண்டு மிகவும் விரைவாக அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உருக்கமான கோரிக்கையையும் ஜனாதிபதியிடம் நான் விடுக்கின்றேன். அந்த வகையில் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டதை இட்டு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர், அதே போன்று பொது கட்டமைப்பினுடைய உறுப்பினர், அதாவது பொது கட்டமைப்புக்காக பொது வேட்பாளர் வெற்றிக்காக பாடுபட்ட, அதே மாதிரி இறுதியில் ஒன்றை கூறினார், நான் கதிரைகளுக்கு ஆசைப்பட்டவன் அல்ல, கதிரைகளுக்கு என்றும் ஆசைப்பட போறவனும் அல்ல, அதே போன்று துரோகமும் செய்யவில்லை. இந்த வழியா சொன்னீங்க, நான் துரோகம் செய்யவும் இல்லை. நீங்கள் ஒரு வசனம் மட்டும் சொன்னீங்க, நான் துரோகம் செய்யவில்லை, அதே போன்று கையூட்டல் வாங்கணும் இல்லை, ஆனால் தியாகங்களை மதிக்கின்றேன் என்கின்ற வகையிலே நீங்கள் இந்த உங்களுக்கு இந்த நேர்காணலிலே கலந்து கொண்டதை விட்டு 3வது தடவையாக கலந்து கொண்டதை விட்டு நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.